வேதாகம கடின வார்த்தைகளில் இன்றைக்கு ஸ்தூலித்தவன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பார்க்க போகின்றோம். இந்த ஸ்தூலித்தவன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பிற்பாடு அதை நாம் புரிந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 3 அதிகாரம் 17 வாக்கியம். காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். இந்த வசனத்தில் ஸ்தூலித்தவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்க முடியுது. இந்த வார்த்தைக்கு இணையான ஆங்கில சொல் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபேட் மேன் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது உடல் எடை அதிகம் கொண்டவர், உடல் பருமன் அதிகம் கொண்டவர் என்ற அர்த்தமுடைய ஒரு வார்த்தை தான் ஸ்தூலித்தவன் என்ற வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக உடல் எடை அதிகம் கொண்ட ஒரு மனிதனை குறிப்பதற்காக ஸ்தூலித்தவன் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இங்கு மட்டுமல்ல இன்னும் 2 இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை நீங்கள் தேடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.